சொல்லப்பட்டது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. இன்றைக்கு துக்கமான ஒன்று, அநேக திருச்சபைகளிலே ஆவியானவருக்கு இடமே இல்லை. 2 பாடல், ஒரு அறிவிப்பு, ஒரு செய்தி, எல்லாமே ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளாக மக்களை விரும்புகிறார்கள். இந்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிப்பது, கரங்களை உயர்த்துவது நெவர். ஒரு 3 பாட்டு, ஒரு அறிவிப்பு, ஒரு காணிக்கை. அறிவிப்பு கொடுக்கிற நேரத்திற்கு கூட ஆராதனை கொடுப்பதில்லை. ஏகப்பட்ட அறிவிப்பு வேண்டாம். அன்பர்கள், வாழ்க்கை ஆலயத்துல ஆவியில் நிரம்புறதில்லை, உங்க வீட்டிலேயே ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக. நம்பர் 1 பிரேயர், நம்பர் 1 பைபிள் ரீடிங், நம்பர் 3 filling the Holy Spirit. Friended home, இந்த வீடுதான் உங்களை தற்காக்கும், உங்களை சீர்படுத்தும். Friended. 3வது நம்புகிறேன், furnished home, வீடா தேவனால் அழகுபடுத்தப்படுகிற வீடா இருக்கும். வாசிக்கிறேன் 127 சொல்லுகிறது, அதிகாலை எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தில் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. அன்பவளே, நீ எவ்வளவு உழைத்தாலும் நேரப்பட எழுந்திருந்து இன்னைக்கு என்ன பண்ணாலும் வேதம் சொல்கிறது விருதா விருதா விருதா. 3 முறை இந்த வார்த்தை வருகிறது, விருதா விருதா விருதா. வேதம் தான் எடுத்து வாசித்து பாருங்க, விருதா. நான் சொல்ல அந்த வார்த்தை a divine furnished home, தேவனால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வீடு. பாட்டிய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதில் எழுதப்பட்டிருக்கிறது, என் நேசருக்கு நான் கதவை திறக்க எழுந்தேன், பூட்டிய கைப்பிடிகளின் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரலிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. புரிய நினைக்கிறேன். என் நேசருக்கு கதவை திறந்தேன். அப்படியானால் அவருடைய வீடு எப்படி இருந்தது தெரியுமா? அவருடைய வீடு வெள்ளை போலமும் வாசனை உள்ள வெள்ளை போலமும் அவள் விரல்களிலே வாசனை உள்ள வெள்ளை போலம் வடிந்தது. பிராக்ரன்ஸ், ஃப்ரூட்ஸ். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நறுமணம் இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே கவனிங்க. உங்களுடைய வீடுகளிலே தேவனுடைய ஆராதனை இருக்கட்டும், துதி இருக்கட்டும், அபிஷேகம் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அன்பாவளே அந்த வீட்டிலிருந்து வாசனைகள் வீசும். வாசனை வீடுகள் வாசனை உள்ள வீடுகளா இருக்க ஜெபிப்போம். உங்க வீட்டின் வாசனை அடுத்தவர்களுக்கு தெரியணும், பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியணும், உங்களோட வசிக்கிற மக்களுக்கு தெரியணும். இன்னைக்கு நிறைய பேர் பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்றாங்க. அந்த பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணும் போதே தெரியும் இது இந்த பிராண்டுன்னு. அதுல நிறைய பேர் நிபுணரா இருக்கிறார்கள். அந்த ஸ்ப்ரேலேயே அந்த சோப்பு வெளிப்படுத்தும். அன்பான தேவ பிள்ளையே, உங்க வீட்டுல